ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 20/8/2025 இன்றைய நாள் புதன்கிழமை, ஆவணி மாதம் 4ஆம் நாள், விஸ்வவாசு வருடத்திலே தேய்பிறை துவாதசியான இன்று வருடம் ஆரம்பித்து 232 நாட்கள் ஆகிற்று. இன்னும் 133 நாட்கள் கையில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரத்திலே இன்றைய சந்திரன் இருப்பதனாலே கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். சிவபெருமானின் வழிபாடு சிறந்தது. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உருகு சட்டம் அப்படிங்கிற சேவை, பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருக்கு பூத வாகனத்திலே பவனி, இதெல்லாம் இன்றைக்கு விசேஷம். இன்றைக்கு நாள் நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் இருக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 இருக்கும். சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். ராகு காலம் இன்றைக்கு புதன்கிழமைனால 12:01 ராகு காலம். குளிகை காலம் அப்படிங்கன்னா 10:12, யமகண்டம் 7:30-9. இன்றைக்கு சூலம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு சூலம் பால் பரிகாரமாக வைத்துக்கொள்ளும். கோச்சாரத்தின்படி பார்க்கும்போது சிம்மராசிக்குள்ளே நமக்கு சூரியன் இருக்கிறார். சூரியனின் இருப்பு நாழிகை 4 வினாழி 44 வினாழிகள். 6 மணி 5 நிமிடத்துக்கு சூரியன் உதயம். கோச்சாரத்திலே இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்பிலே சூரியன் கேதுவுடன் சேர்ந்து சிம்மத்தில் அமர்ந்திருக்க, செவ்வாய் அமர்ந்திருப்பது நமக்கு கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறார். ராகு கும்பராசியிலே அமர, சனி பகவான் வக்கரத்திலே மீனராசியிலே அமர்ந்திருக்கிறார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் குரு சுக்கிரன் சேர்ந்து மிதுன ராசியில் அமர, புதன் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். சென்னை அடுத்த அனங்காபுத்தூரில் அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்கே போனால் தீராத நோயும் தீர்க்கும் ஆலயமாக சிவன் நிற்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நோய்களை தீர்ப்பதற்கான அருமருந்து இங்கே இருக்கிறது. இன்றைய நாளிலே சித்த யோகம், தைத்துளை கரணம். ஜேஷ்டாதேவி வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. பிரதோஷ காலம், சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகளை எல்லாத்தையுமே ஒரு வழிகால் வேணும்னாக்க சிவ வழிபாடு ரொம்ப நல்லது. அது பிரதோஷம்னா எல்லா தோஷங்களையும் விலக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலே இன்றைய நாளே ரொம்ப முக்கியமான நாளாக நம்ம கொண்டாடுவோம். தொடர்ந்து இந்த நாளிலே நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கு என்று காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதனானவர் செவ்வாய் 6ஆம் இடமான கன்னிராசியில் அமர்ந்து இருக்கிறார். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துக்கான சந்திர பகவான் 3ஆம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே சகோதரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குருவும் உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு, இப்போ சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடம் நார்மலாக பண வரவை கொடுக்கும். தன வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலே சில கஷ்டங்களும் வியாதிகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற இடமானது புதன் அமர்ந்திருக்கக்கூடியது. மனதிலே கொஞ்சம் பக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் உடலிலே சில அசதி கொடுக்கக்கூடியதாகவும் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சூரியன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மராசியில் இருக்கிறது. 5ஆம் இடம் சூரியன் நார்மலாகவே விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டல்லாக்கிடுவார். எஸ்பெஷலி மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார் குரு. இந்த சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்ததுனாலே மருத்துவத்திற்கான நிறைய செலவுகள் உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய டேவாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே பிரதோஷம் அவசியம் சிவபெருமானை வழிபடுவது,
அவரை நந்தியம்பெருமானின் வழியாக பார்த்த நாளை வரக்கூடிய பலன் இன்றைக்கு என்றைக்கும் நினைத்திருக்கும். எல்லா தோஷங்களையும் நீக்கிவிடுவார். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்க இன்றைய நாளிலே சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் அப்படின்னாலே பொதுஜன தொடர்பு, தனம், வாக்கு, குடும்பம், அரசியல், பதவி உயர்வு, வாக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிடும். குடும்பத்தை சுகத்தை பற்றின எண்ணங்கள் பணவரவை கொடுப்பதாக அமைகிறது. லாபம் பெருகும், நலம் வரும், களிப்பு வரும், செல்வம் குறையும், செல்வம் பெருகும், செலவு குறையும், பரிசு பொருட்களெல்லாம் கிடைக்கும், அமைதி மனதில் நினைக்கும், பகை மறக்கும், கவலை ஒழியும். இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் இன்றைக்கு உண்டு. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள். இந்த நாளை மேலும் நல்ல சிறந்த நாளாய் மாற்றுவது பிரதோஷ வேலை, சிவபெருமானின் வழிபாடு. சிவனை வழிபட சிவனை சிந்தையுள் நின்றால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனை வணங்குவதனாலே பல விதத்திலும் படிப்படியாக உங்கள் சோதனைகள் விரட்டி அடிக்கப்படும். சாதனைகள் எப்போதும் நிலையாக நிற்க வைக்கக்கூடிய வாழ்க்கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனாலே பயம் போக்கி உயர்வையும் வாழ்க்கையிலே வெற்றியும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக இதனால் அமைத்து கொள்ளுங்கள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை இருக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்க வேளையிலே சந்திரனும் இன்றைக்கு வந்து அமர்ந்து விட்டார். மனதிலே செல்வ வளத்தை பற்றின எண்ணங்கள், புகழை பற்றின எண்ணங்கள், ஞானத்தை பற்றின எண்ணங்களும், பண வரவை பற்றின எண்ணங்களும் உண்டாகும். 2ஆம் இடமான கடகராசிக்குள்ளர புதன் அமர்ந்திருப்பதனாலே நன்மைகள் பல வரப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதனே உட்கார்ந்திருக்கிறாரு. 3ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளர சூரியன் ஆட்சியில் அமர்வதனாலே நன்மை பல வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 3ஆம் இடத்திலே கேது அமர்ந்தனாலே பண வரம்பு உண்டு. 4ஆம் இடமான மண்மனை வாகனஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருப்பது சில ரிலேஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும். வீடு மனை வாகனத்திலே சுப யோகங்கள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சில இடத்துல மிசரபிள் ஃபெயிலியர்ஸில் இருக்கும். எழுத்துத்துறையிலும் கலைத்துறையிலும் நல்ல புகழை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. குரு பார்வையினாலே ராகுவை பார்ப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடு, நந்தியம்பெருமானின் வழிபாடும் ரொம்ப நல்லது. அதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே முக்கியமாக 12ஆம் இடத்திலே சந்திர பகவானான உங்கள் ராசிநாதன் அமரப்போகிறார். அதனாலே பிறருக்கு உதவும் எண்ணம் நிறைய வரும், கவலை குறையும், ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கிடைக்கும். பயணங்கள் உங்களுக்கு செலவாக அமைந்தாலும் கொடுக்கல் வாங்கலிலே அதெல்லாம் சரியாக போயிடுது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வீடு வாகனம் போன்றவற்றிலே சில செலவுகள்லாம் வைக்கும். அது மட்டும் கொஞ்சம் அட்டன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. மனதிலே கவலை நீங்குவதற்கு, அச்சம் போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அமைதியாக எல்லாத்தையும் டீல் பண்ணணும். நீங்கள் மோஸ்ட்லி காமாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது ஃபேக்ட். அது எவ்வளோ தூரம் காமாக இருக்கணும்னா நலம் ஜாஸ்தி ஜாய் அப்படிங்கிறது என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிற வரும்போதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா லாபம் வரும், இல்லைன்னா கவலை தான் நிற்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்றைய நாளிலே பிரதோஷ காலத்திலே பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப முக்கியம்.
அதனாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள், கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் சீர்கேடு இல்லாமல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஆதரவு கிடைக்கும், பயம் போகும் அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் இன்றைக்கி இந்த வேலையை செய்வோம். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். உங்கள் ராசிக்குள்ள ராசிநாதனான சூரியன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவரான சந்திரன் 11 என்ற லாபஸ்தானத்திலே அமர இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிருக்குது. கலை நுணுக்கங்களையெல்லாம் பற்றி யோசனைகள், வாகனத்திலேயும் வேகமாக செல்வது போன்ற சந்தோஷமான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது, பிரபலங்களுடன் தொடர்பு கொள்வதுடைய சூழ்நிலை, வெளியூர் வர்த்தகத்திலே பொருள் வரவை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவது போன்ற நல்ல நிகழ்வுகளை இந்த நாளிலே செய்ய போகிறீர்கள். இன்றைக்கு பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்வதும், வெள்ளை பூக்களால் அர்ச்சிப்பதும் ரொம்ப விசேஷமான காரியங்களாக அமையும். புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் புதன்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் இதை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ஜெயம் கிடைக்கும், மனதிலே குழப்பம் நீங்கும், பக்தி பெருகும் அப்படின்னு தெரியுது. அதனால் இன்றைய நாள் இதை கேப்டலைஸ் பண்ணினீங்கன்னா மகிழ்ச்சியும் இன்பமும் களிப்பும் உங்கள் வாழ்க்கையிலே என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் நிதானித்து எல்லா காரியத்தையும் செய்ய சொல்கிறார். தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற 10வது இடத்துல இடமாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்குவதும், வேலை மாற்றங்கள், வேலை வரவுகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை குருவின் அருளாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கக்கூடிய நாளிலே மிருகசிரீஷம் என்ற நட்சத்திரத்திலிருந்து புனர்பூசம் என்ற நட்சத்திரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த சந்திர பகவானுடைய எஃபெக்டு 10ஆம் இடத்திலே சந்திரன் குருவுடன் சேர்ந்து இருப்பதனாலே தொழிலிலே விருத்தி, பண வியாபாரத்திலே நல்ல பலன், பத்திரிகை அரசியலிலே செல்வாக்கு, துணித்துறை, உணவுத்துறை போன்றவை இருப்பவர்களுக்கு லாபங்கள் இவையெல்லாம் பெற்றுத்தரும். இந்த நாளிலே கூடுதல் செய்தியாக வெளி இடங்களிலே தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு, வெளி இடங்களிலே தங்கி வேலை செய்யும் அன்பர்களுக்கு மனதிலே சில சின்ன சின்ன குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மனதில் கொஞ்சம் அமைதியாக, சாந்தமாக, ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. மற்றவரின் உதவி உங்களுக்கு நன்மை தருவதாக அமைவதனாலே உதவியை பெறுவதற்கு தப்பு ஒன்றும் இல்லை. பிரதோஷ காலத்திலே பிரதோஷ சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனால் மனதிலே குழப்பங்கள் நீங்கும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற குருவுடன் சேர்ந்து சந்திரனும் இன்றைக்கு பிரயாணம் செய்கிறார் சுக்கிரனுடன். ராசிநாதன் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனாலும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப் போகிறது. தன் பார்வையினாலே குரு எப்பவுமே பலனத்தை கொடுப்பார். அதனால் பலன் நிறைய இருக்கா? ஆமாம், நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்தனாலே இன்றைக்கி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் அமர்ந்தனாலே தந்தை மூலியமாக வரக்கூடிய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், தன யோகம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில அன்பர்களுக்கு கௌரவ பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்திலே அயன சயன போகம் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும்.
அதனால் கொஞ்சம் உடல் சுகம் வருவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வீட்டில் இருக்கிறதுனாலே சுப செலவுகள் நிறைய இருக்கிறது. இந்த நாள் பிரதோஷ வேளையிலே பிரதோஷநாதனான சிவபெருமானை வழிபடுவதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளங்களும் நலங்களும் பெருகும். 26 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். சுக்கிரன் குருவுடன் சேர்ந்த சந்திராஷ்டமம் எஃபெக்டுடைய சந்திரன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனதிலே கவலைகள், சுவாச கோளாறுகளும் வருவதற்கான வாய்ப்புகள், ஊக்கமில்லாத ஒரு அசதியை கொடுக்கக்கூடிய உடல் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். வரவு இருக்கும், செலவும் கூடவே வந்துடும் அப்படிங்கிறதும் இருக்குது. கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சரியாயிடும். கவலைப்படுறதுனால ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் செய்யணும். உதவி மேலும் மேலும் உதவி செய்வதனாலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். செலவுகள் கட்டுக்கோப்பில் இருக்கும். வாழ்க்கையிலே பலன்கள் வருவதனாலே மேலும் வளங்களும் நலங்களும் பெருகுவதற்கான வாய்ப்புகளை பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வழிபடுவதனாலே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக அமைத்து கொள்ளலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபடுவதற்கு நல்லெண்ணெயை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. வெள்ளை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யும்போது உங்கள் கவலைகள் மறைந்து, கஷ்டங்கள் தீர்ந்து, செலவுகள் குறைந்து வாழ்க்கையில் லாபத்தை பெறக்கூடிய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வீர்கள். இதனால் நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சந்திரன், சுக்கிரன், குரு, சிறப்பு பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சனி, செவ்வாய் இவர்களுடைய தொடர் பார்வை பலத்தினாலே உங்கள் மனதிலே புதிய வித சிந்தனைகள் நிறைய இருக்குது. ஞானம், கல்வி, செல்வம், அன்பு, பகுத்தறியும் தன்மை இது எல்லாமே இப்போது இருக்கிறது. இதை கேப்டலைஸ் பண்ணிக்கணுன்னா, இல்லற சுகம் நல்லா இருக்கணும்னா, குடும்பத்திலே நல்ல கொடுக்கல் வாங்கல் இருக்கணும்னா, மனதிலே அமைதி நிறைய நிலவ வேண்டும். சாந்தி நிலவினால்தான் நமக்கு எல்லா விஷயமும் நல்லதாக நடக்கும். அதனால் மனதை கூலாக வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்று தரும், மகிழ்ச்சியை தரும், லக்ஷ்மி கடாட்சத்தை தரும், சுகங்களை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையிலே அமைத்து கொள்ளலாம். முக்கியமாக கலகமில்லாத பெருவாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். மனதிலே கலகம் போயிடும். மனக்கவலைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை பிரதோஷ காலமான இன்றைய நாளிலே பிரதோஷ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனின் வழிபாட்டினாலே, பிரதோஷத்தின் வழிபாட்டினாலே நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத கேப்டலைஸ் பண்ணிக்காங்க. 3-6 என்ற அதிர்ஷ்ட எண் உபயோகமாக இருக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 6ஆம் இடத்திலே சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த குருவின் பார்வை உங்களுடைய ராசியின் 10ஆம் இடமான துலாத்திலும், 12ஆம் இடமான கும்பத்திலும், 12ஆம் இடமான தனுசிலும், 2ஆம் இடமான கும்பத்திலும் விழுகிறது. இதனாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். 2, 6, 10, 12 அப்படிங்கிறது. அப்போ திருச்செந்தூர் முருகனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி பிரதோஷத்தின் வழிபாடு அதுவும் உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட். 6ஆம் இடம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா பெயர், புகழ், பதவி கிடைக்கும், தனம், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துருந்த காசு உங்களுக்கு திரும்பி வரும்.
மருத்துவ செலவு கண்ட்ரோல் ஆகும். வழக்குகளிலே உங்கள் சாதகமான தீர்ப்பு, புதிய முதலீடுகள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும். இப்படி நல்ல செய்திகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு சிறப்பானது. 27 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிறப்பானது. பயன்படுத்தி கொள்ளும்போது நல்லது ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே குருவின் பார்வை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து இந்த குருவின் பார்வை இருப்பதனாலே குழந்தைகள் வழியிலே எந்த விதமான ஞானங்கள் பெறுகிறார்கள், கல்விகள் பெறுகிறார்கள், எப்படியெல்லாம் அவர்கள் புகழ் பெறுகிறார்கள் என்ற எண்ணத்திலேயே உங்கள் வாழ்க்கையை கடத்துறீங்க. அவர்களுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, அவருடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிறீங்க. அதுதான் இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற எக்ஸசைஸ். அவர்களை பற்றின கவலை நிறைய இருக்குது உங்களுக்கு. தெய்வீக அருள் உங்களுக்கு இருந்தாலும், வித்தைகள் ஞானங்கள் உங்களுக்கு இருந்தாலும், கௌரவ பதவியை பற்றின எண்ணங்கள் எல்லாம் இருந்தாலும், உங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோஸ் டு ஒன்லி குழந்தைகள், அவருடைய வழி, அவருடைய அமைதி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய வெற்றி அப்படின்னு நிறைய இருக்கு. இப்படி அவர்களுடைய வெற்றிகளை நோக்கி செல்லும்போது பிரதோஷ காலத்திலே சிவபெருமானின் வழிபாடு அவர்களுக்கு அனுகூலமான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அப்படிங்கிறதுனால அவசியம் பிரதோஷ வழிபாட்டை இன்றைக்கி விடாமல் செய்யுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையிலே பலம் நலம் பெருகும். 37 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 4ஆம் இடமான மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் குரு சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்வதும் தன் பார்வையாலே தொழில்ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கிறார். இந்த தனுசு ராசியை 5 கிரகங்கள் என்று பார்க்கிறது சந்திரனோடு சேர்ந்து. அதனாலே மனதிலே அனாயுதமான குழப்பங்களும் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை காட்டிவிடும். நார்மலாக 4ஆம் இடம்னாலே வீடு மனை வாகனம் விவசாயம் கல்வி சுகபோகங்கள் பயணங்கள் எழுத்துத்துறை புகழ் போன்று வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். இத்தனை விஷயங்களையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு தொழில் மூலியமாக ஆக்கப்பூர்வத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுவதனாலே இன்றைக்கு பரிசு அப்படிங்கிற கிஃப்ட் கிடைக்கிறது. போட்டிகளிலே நீங்கள் கிஃப்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. களிப்பான சூழ்நிலை நிறைய இருக்குது. செலவு கம்மியாகி வரவு வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகள் பேருதவியாக மாறி உங்களுக்கு வந்து சேரும். ஆதரவு காட்டக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு லாபகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கிறது. அதனால் பயத்தை விட வேண்டிய நாள். தைரியமாக எதை வேணால் செய்யலாம் அப்படின்னு எடுத்து செய்யலாம். இன்றைய நாளிலே பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வழிபடுவது முக்கியமான சூழ்நிலையை கொடுக்கும். அதனால் வாழ்க்கையிலே நல்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால் அவசியம் இன்றைக்கி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். 4 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.